இல்லையா? ஒரு பதிலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. என் தேவன் நல்லவர், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், இந்த சூழ்நிலையை மாற்றுவார் என்று கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது பிரச்சனையை பார்க்கவில்லை, பதிலை பார்க்க ஆரம்பிக்கிறோம். பதிலை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது கவலைகள் போய் சிரிப்பு வர ஆரம்பிக்குது. நெகேமியா 8:9 வாசிக்கிறேன். நெகேமியா 8:9. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தை கேட்ட பொழுது அழுதபடியால் திசாதை எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாய் எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விலக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை கொடுத்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். தமிழில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் இருக்கு. ஆங்கில பைபிளில் the joy of the Lord is strength இருக்கு. கர்த்தருடைய மகிழ்ச்சியே உங்களுடைய பலன். இந்த மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக இருப்பது கர்த்தர், சூழ்நிலைகள் அல்ல. கர்த்தர் தான் ஆதாரமாக இருக்கிறார். கர்த்தருடைய மகிழ்ச்சியே நம்முடைய பலன். பல ஆண்டுகள் கழித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, பிரசங்கம் பண்ணப்படுகிறது. தேவன் மேலே அந்த மக்களுக்கு நல்ல அன்பு இருக்கிறது, அதாவது வைராக்கியம் இருக்கிறது. வேதத்தை படித்த உடனே இத்தனை நாள் பைபிள் படி வாழலையே, கர்த்தருடைய திட்டத்தின்படி வாழலையே என்று அழ ஆரம்பிக்கிறாங்க. அழுகிறாங்கன்னா தேவன் மேலே வைராக்கியம் இருக்கிறது, தேவனை குறித்த நல்ல உணர்வு இருக்கிறது. ஆனால் கொடுத்த ரெஸ்பான்ஸ் ராங் ரெஸ்பான்ஸ். அழுகிறாங்க, அழுத உடனே அழ வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம்னு சொல்கிறார். சில காரியங்களை பைபிளில் படிக்கிறோம், இப்படி நடந்திருக்கணும், இப்படி நடக்கலை அப்படின்னு ஒரு வேதனை வருது இல்லையா? இப்படி வாழ்ந்திருக்கணும், விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்கணும், இப்படி வாழலைங்கிற வேதனை வரும், கட்டாயம் வரும். ஆனால் வேதனைப்பட்டு கண்ணீர் வெடிக்கிறது கர்த்தர் எதிர்பார்க்கிற ரெஸ்பான்ஸ் கிடையாது. நம்ம வேதனைப்பட்டு இப்போ இப்படி செஞ்சுருக்கணுமே, இப்படி செய்யலையே ஒரு வேதனைப்பட்டு கண்ணீர் விடுறோம் பார்த்தீங்களா, அதில் கர்த்தர் விரும்பலை. அதுக்கப்புறம் ஒரு அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். இப்படி இருந்திருக்கணும், இப்படி இல்லை, இனிமேல் இப்படி இருப்பேன் என்று மறு நிமிடமே விசுவாசத்துக்குள்ளே வரணும். நான் சொன்னதை விளங்குச்சுங்களா? இப்படி தான் இருந்திருக்கணும், இப்படி இல்லை அப்படின்னு சின்ன துக்கம் வருது, அந்த துக்கத்திலேயே உட்காந்துடக்கூடாது. இனிமேல் நான் இப்படி இருப்பேன், இப்படி வாழ்வேன் என்று ஒரு எதிர்பார்ப்பு வரும்பொழுது சந்தோஷம் வர ஆரம்பிக்கிறது. நான் சொன்னதை விளங்குச்சுங்களா? அதனால சொல்றார், துக்கப்பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம். பக்கத்தோட சொல்லுங்க, துக்கப்பட வேண்டாம், அழ வேண்டாம், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். ஆமென். துக்கப்படும் பொழுதும் கண்ணீர் விடுக்கும் பொழுதும் விசாரப்படும் பொழுதும் கர்த்தர் கிரியை செய்கிறார் என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்னமா இருக்குங்கிறீங்க? கண்ணீர் வெடிக்கிறவனும் கவலைப்படுகிறவனும் துக்கப்படுகிறவனும் தான் வாழ்க்கையில் ஜெயமாக இருக்கான்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆகோ இருப்பான். ஆனால் அப்படி இல்லை. ஏன் இல்லைன்னா துக்கத்திலையும் கவலைகளையும் கர்த்தர் செயல்பட மாட்டார். ஏன் துக்கப்படுகிறோம்? கர்த்தர் செயல்பட மாட்டார் என்று ஒரு அவிசுவாசம் இருக்கிறது, அதனால துக்கப்படுகிறோம். கர்த்தர் விசுவாசத்தில் தான் செயல்படுகிறார், தவிர அவிசுவாசத்தில் கர்த்தர் செயல்படுவது கிடையாது. அவரால் சர்வ வல்லமையுள்ளவர் தானே, அப்படித்தானே? ஆனால் அவிசுவாசங்கிறது அவரை தடுத்துரும். அவர் என் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு தடுக்கும். இயேசுவே தன் சொந்த ஊருக்கு போகிறார், அவரால் அநேக அற்புதங்கள் செய்ய முடியலன்னு இருக்கிறது. ஏன் செய்ய முடியலன்னா அவரோட அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டான் இருக்கு. விசுவாசம் சந்தோஷத்தை கொடுக்கும், அவிசுவாசம் கண்ணீரை கொடுக்கும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் ஒரு காரியம் கண்ணீர் வடிக்கிறது, கவலைப்படுகிறத முதல்ல நிப்பாட்டுங்க. இது செஞ்சாவே பாதி அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். முதல்ல கண்ணீர் விட மாட்டேன், இனிமேல் கவலைப்பட மாட்டேன், என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சிங்கன்னா உன்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு பதிலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. என் தேவன் நல்லவர், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், இந்த சூழ்நிலையை மாற்றுவார் என்று கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது பிரச்சனையை பார்க்கவில்லை, பதிலை பார்க்க ஆரம்பிக்கிறோம். பதிலை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது கவலைகள் போய் சிரிப்பு வர ஆரம்பிக்குது. ஆகான்னு சிரிக்க வேண்டியில்லை, அட்லீஸ்ட் ஒரு ஒரு புண் சிரிப்பாச்சும் உள்ளேயாச்சும் வரும். அந்த உள்ள வருகிறதா விசுவாசம் துளிர்க்க ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம். கவலைப்படுகிறதும் கண்ணீர் விடுகிறதும் விசாரப்படுகிறதும் கிறிஸ்தவம் அல்ல. நீ கிறிஸ்தவமே எப்படி இருக்கு? ஜெபம் பண்ணுங்கன்னு அவன் எல்லாரும் என்ன, ஆண்டவரே அப்பா ஐயா ஆண்டவரே, என்ன பண்ண போறீங்க நீங்க?
ஜெபம் தானே பண்ண சொல்கிறாங்க. ஜெபம் பண்ணால் என்ன செய்யணும்? இப்போ என் பையன் அப்பா ஐயா ஒரே தம்பி ஐயா நான் வெளியே ஓடுறான்று உள்ள வரும்போது எப்படி வரணும்? அப்பா ஒன்று வரணும். அப்பான்னு சிரிச்சிட்டு வந்தான்னா சந்தோஷமாக இருக்கும். அப்படின்னா நம்மளை எதிர்பார்க்கிறான், அப்பா ஒன்று செய்வார்னு எதிர்பார்க்குறான் இல்லையா? இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறவன், சொந்த முகமாக இருக்கிறவன், துக்க முகமாக இருக்கிறவன் தான் ஆவிக்குரியவன் என்று தங்களை நினைத்து கொள்ளுகிறார்கள். அது அவங்கள நினச்சிக்கிறது. ஜெபிக்கிறீங்களா? ஒன்று வரும் என்று எதிர்பார்க்குறீங்களா? அப்புறம் கவலை உங்களுக்கு.